வந்து நம்மிடையே வந்து கம்ப்யூட்டர் பிரயோசன என்று அன்போடு அழைக்கப்படும் சென்னை மெட்ரோ ஜோன் கோஆர்டினேட்டர், நம்முடைய விஷன் செக்ரட்டரி டு பிரசிடென்ட் அவர் எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்காக சொன்னாங்க. அவர் வந்து நமக்கு இன்னைக்கு ஏஇ ஐஓயு அப்புறம் கண்டிஷனை தக்க வைத்திருக்கிற தலைப்பில் ரொம்ப ஒரு ஆழமான தலைப்பு இது. நமக்கு விளக்கமாக வந்து அவருக்கே உரிய பாணியில் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக புரிய வைப்பார். ஏன்னா இவர் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட்டு. ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் ஒரு நகைச்சுவாகவும் பேசி ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு எளிதில் புரிய வைப்பார். நம்மிடையே இன்னைக்கு அவர் வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறோம். அதே போல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய நேரத்தை ஒதுக்கி நமக்கு வந்துட்டு அவரை பேச வருமாறு அழைக்கிறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு காலையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல போனஸ், ஒரு அற்புதமான சிட்டிங், அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சரில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு புது டெக்னிக்கை, க்ளீனிங்கை இன்னும் முன்னேற்றுவதற்கு ஒரு விஷயத்தை மாஸ்டர் பகிர்ந்துட்டார். இது நாங்கள் ஏற்கனவே இங்கிலீஷில் சென்னை மெட்ரோ ஜோனில் அவர் பேசினதை ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிட்டோம். தமிழ் வந்தோன்னே நான் உங்கள் ஜோனல் கோஆர்டினேட்டருக்கு அனுப்புகிறேன். உங்களுக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப இது இன்னிலேருந்தே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோ சிம்பிளாக ஒரு 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 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டு ரெகுலர் க்ளீனிங்கை பண்ணுற மாதிரி ஒரு அருமையான ஒரு புது டெக்னிக். சஹஜ் மார்க்கத்தில் அள்ள குறையாத மாதிரி தினசரி ஒரு புதுசான விஷயங்களை மாஸ்டர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க தினசரி எங்கெங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உணவு உண்ணும் பழக்கத்தையே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நம்ம வந்து உணவு உண்ணுதல் அப்படின்றது வந்து வெறும் நம்ம தட்டில் வைக்கக்கூடிய சாப்பாடு வகைகள் அது வாய்க்குள்ளே போகிறது அப்படின்ற ஒரு குறுகிய நோக்கத்தோடு அதை பார்க்கலாம். அதோட ஒரு பெரிய அளவில் அதை பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர், சுவாசிக்கக்கூடிய காற்று, பார்க்கக்கூடிய விஷயங்கள், எண்ணத்தின் மூலமாக உணரக்கூடிய விஷயங்கள், பகுத்தறிவு, ஆறாவது அறிவு, இது அனைத்துமே வந்து நம்மளுடைய உணவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு நம்ம எவ்வளோ பேர் யோசிச்சிருக்கோம். எப்பாவது படிப்போம், யூடியூப்பில் வீடியோ பார்ப்போம், இது மாதிரி யாராவது சொல்லும்போது அதை கேட்டுட்டு அதோடு விட்டுடுவோம். சாரிஜி ஒரு தடவை சொன்னார், உணவில் இருக்கக்கூடிய உண்மையான சத்து உடலில் 80% வாயிலேருந்து வந்துடுது, தொண்டையை தாண்டினதுக்கப்புறம் 15-20% தான். இன்ஃபேக்ட் சரியாக கடித்து நொறுங்க தின்னால் 100 வயதுன்னு தமிழில் சொல்லியிருக்காங்க. சரியாக கடித்து நீங்கள் அந்த சாப்பாடை முழுங்காமல் துப்பிட்டிங்கன்னா கூட 80% உங்களுக்கு தேவையானது உடலில் வருது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 32 பல்லினுடைய மூலாதாரத்தின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய முக்கியமான 12 உறுப்புகள், ஆர்கன்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதை நொறுங்க தின்னும் பொழுது பல்லில் பட்டு அந்த அறுசுவை, உங்கள் ஊரில் தான் அது ஃபேமஸ் ஆச்சு, அறுசுவை கான்செப்ட். அந்த அறுசுவையின் மூலமாக உடலுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்துமே போய் சேர்ந்துடும். அதனால தான் 32 பல்லு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, 32 முறை கடிக்கணும். ஒரு பல்லுக்கு ஒரு தடவை கடிச்சிட்டு நீங்கள் துப்பிட்டீங்கன்னா 2 அட்வான்டேஜ். ஒன்று, உடலில் சத்தும் வரும், வெயிட்டும் போட்டு தொலைக்காது. நம்ம எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா, இந்த வாயில் போட்டு சாப்பிட்றத கூட சாரிஜோதர் அழகாக சொன்னார், தொண்டையை தானே எங்கப்பா டேஸ்ட்டு, தொண்டை வரிக்கு தானே டேஸ்ட்டு, அதை தானே ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். நம்மளுக்கு அதுக்கே வந்து இந்த காலகட்டத்தில் அவசரம் 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 அப்படின்னு போய் சேர வேண்டியதில் கூட ஒரு அவசரத்தில் போய்ட்றோம்.
இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தா நேத்தி கூட சிறு வயதில் இறந்த ஒரு நடிகரை பற்றிலாம் பேச்சு வந்தது. எங்கே போய் பார்த்தாங்கனாலும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவசரம். பொறுமை அப்படின்ற ஒரு குணத்தையே நம்ம இன்னைக்கு இழந்து, இல்லை அது ரொம்ப குறைவாக பிரயோகப்படுத்தி, இப்போ கூட பாருங்களேன், 1 மணி நேரம் நான் பேசுகிறேன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே யாராவது 2-3 பேர் மீட்டிங் விட்டு வெளியில் போயிடுவாங்க. என்னப்பா இப்போது எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வேறு ஏதாவது ஒன்று, அதுலேயும் ஒன்று பரபரன்னு போயிட்டே இருக்கும். எதற்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணவு உண்ணுதல் 80% வாயில் வருதுன்னு சாரிஜி சொன்னது ஒன்று. உணவின் மூலமாக உடலுக்கு வருவதே 10லேருந்து 15% நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சித்தர்கள் பல பேர் 3000 வருடங்கள் வாழ்ந்ததாக கருத்து உண்டு. அவங்களோட வாழ்க்கையை பற்றிலாம் நான் படிச்சிருக்கேன். உண்மையாக பொய்யா தெரியாது, ஆனால் சொல்லப்பட்ட கருத்துக்கள். அவங்க நேச்சுரலாக இருக்கக்கூடிய தண்ணி, காற்று, மாதத்துக்கு அறுசுவை உள்ள ஒரு நெல்லிக்கனி, இவ்வளோ தான் சாப்பிடுவாங்களாம் மாதத்துக்கு. உடலில் எந்த உபாதைகளும் இல்லாமல் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ மேலே போகக்கூடிய ஒரு இச்சா மரணம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு மரணத்தை, ஒரு பெரிய ஒரு வரத்தை பெற்று அவங்களாம் வாழ்ந்ததாக சொல்லுவாங்க. ஒரு சித்தரோட மினிமம் வயசு 300-500, சரியாக வாழ்பவர்கள் 3000 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்து அந்த உலகத்துக்கு சேவை செஞ்சு போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. இதற்கும் நம்மளுடைய சகஜ மார்க்கம் ஹார்ட்ஃபுல்னஸுக்கும் கண்டிஷனை தக்க வைக்கிறதுக்கு என்ன சம்மந்தம்? நம்ம எல்லாருமே எப்படி சாப்பாடு வாயில் போடுறத முழுங்கி உடலுக்கு வருதுன்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி மாஸ்டர் கொடுக்கக்கூடிய புது டெக்னிக்ஸ், சில விஷயங்கள், இல்லை கார்த்தாலும் நம்ம உட்காரக்கூடிய 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் தியானம், சாயங்காலம் 20-15 நிமிஷம் க்ளீனிங், ப்ரேயர், இவ்வளோ தான் நினச்சிட்ருக்கோம். இதையும் மீறி உண்மையான ஆன்மீக முன்னேற்றம், கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸ் நமக்கு தெரியும், அட்லீஸ்ட் பேச்சிலேயாவது தெரியும், தொடர் நினைவில் இருக்கிறது, இல்லைன்னா எப்பொழுதுமே தியான நிலையில் இருப்பது, இந்த ஸ்டேட் கான்ஸ்டன்ட் மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கான்ஸ்டன்ட் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்றது நம்மளுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும். இருக்கும், அது ஒரு சைடு. என்ன ஆகுது? தொடர்ச்சியாக உங்களுக்கும் சோர்ஸுக்கும் மாஸ்டருக்கும் ஒரு கனெக்ஷன் பர்மனெண்ட்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அது வெறும் எஸ்டாப்ளிஷ் தான் ஆகுதா? எப்படி நம்ம சூரிய ஒளியில் நாள் ஃபுல்லாக இருந்தால் கூட சூரிய ஒளியினுடைய தாத்பரியம் என்ன, சூரிய ஒளி நமக்கு என்ன பண்ணுது, சூரிய ஒளியின் மூலமாக நம்ம உடலை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் நமக்கு தெரியறது இல்லையோ. ஒரு சயின்ஸில் மேலை நாட்டவர் யாராவது படித்து சொன்னால் தான் அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். அதனால தான் தாஜி கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனை நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச்சோடு ஏன் கனெக்ட் பண்ணுறாரு. அப்போ தான் நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கா. நம்ம ஊர் பழக்கமே அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒன்று ஏற்றுமதி பண்ணி அதை திரும்பி இறக்குமதி பண்ணி அப்புறம் தான் அதை நம்ம வாங்குவோம். அது பொருளாக இருந்தாலும் சரி, சிந்தனையாக இருந்தாலும் சரி. ஒரு அபியாசி சிட்டிங் எடுக்கும்போதோ, இல்லை அவர் ஒரு கான்ஸ்டன்ட் மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுதோ, அவருடைய முன்னேற்றத்துக்கு உண்மையாக கிடைக்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியணும்னா சில கேள்விகளை நம்ம முதல்ல நம்மளே கேட்டுக்கணும். நம்ம மாஸ்டர் நமக்கு கொடுக்குற ஒரு உண்மையான கண்டிஷனை, அதனோட மதிப்பை நம்ம எப்பாவது புரிஞ்சிட்ருக்கோமா, புரிஞ்சுக்கிறதுக்கான பிரயத்தனம் எடுத்துகிட்ருக்கோமா, ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறோமா? இல்லை வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை மாதிரி அம்மா பார்த்துப்பாங்க, வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு என்ன கவலை, கருவில் இருக்கிற குழந்தைக்கு அதுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அம்மாவினுடைய சாப்பாடு மூலமாகவும் அம்மாவுடைய ரத்தத்தின் மூலமாகவும் அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்துடுது. இன்ஃபேக்ட் ஒரு புத்தகத்தில் படிச்சிருந்த போது ஒரு கவிஞர் எழுதினார்,
உலகில் பிறக்காத வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான சந்தோஷமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியுன்ற அவசியம் இல்லை. ஒவ்வொரு சிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஜெர்க்கு இல்லாமல் ஸ்மூத்தாக அந்த சிட்டிங் விட்டு வெளியில் வந்து அந்த கொடுத்த கண்டிஷன் என்னன்றதை புரிஞ்சு அதை அப்படியே யாம் பெற்ற இன்பம் பெருக வைகன்ற மாதிரி நாம் மட்டும் அதன் மூலமாக பயன்பெறாமல் மற்றவங்களுக்கும் கொடுப்பதற்கு ஏதாவது செய்கிறோமா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷனை முதல்ல பாதுகாக்கிறோமா, அதற்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு சிட்டிங்லேயோ இல்லை கான்ஸ்டன்ட் மெடிடேட்டிவ் ஸ்டேட்லேயோ கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸில் நீங்கள் இருக்கும்பொழுது அவருடைய ஒரு அதீத கருணையினால் அன்பினால் தொடர்ச்சியாக லட்சக்கணக்கான கண்டிஷன்கள் நமக்கு வழங்கப்படுகிறது. சார்ஜி ஒரு ஃபேமஸாக சொல்லுவார், இங்கிலீஷ் கொட்டேஷன் ஒன்று, டோன்ட் த்ரோ பேர்ல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்வைன் அப்படின்னு சொல்லுவார். மதிப்பில்லாத ரத்தினங்களையும் மாணிக்கங்களையும் முத்துக்களையும் ஒரு பன்னிக்கிட்ட கொடுத்தா அது என்ன தெரியும் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். நம்ம அது மாதிரி இருக்கோமா? பல வருடங்கள் கழித்து கூட இன்றைக்கும் கண்டிஷன் பற்றியும் க்ளீனிங் பற்றி தான் பல கேள்விகள் மாஸ்டருக்கு திரும்பி வருது. நீ கார்த்தால் கூட பாருங்கள், என்ன கேள்வி வந்தது? க்ளீனிங் எப்படி பண்ணணும். அதாவது பிறந்த குழந்தைய வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்போது முதல் வகுப்பு ஒரு தடவை படித்தா அப்பா கரெக்டாக படித்தா அப்பா சந்தோஷப்படுவார். ரெண்டாவது தடவை ஓகே பரவாயில்ல இதை பையன் சரியாக பண்ணல. மூணாவது தடவை ரொம்ப வருத்தத்தோட பரவாயில்லன்னு திரும்பி ஃபீஸை கட்டி ஸ்கூலில் சேர்ப்பார். ஆனால் அதே 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் சில நேரங்களில் சார்ஜியும் கேட்குறது உண்டு, தாஜியும் கேட்டுக்காரு, இவங்களுக்கு புரியலையா, இல்லை இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை சகஜமாக ரொம்ப சீக்கிரமே வந்துடுச்சா, அவங்களுக்கு சில எண்ணங்கள் இருக்கும் இல்லையா. இப்படி யோசிச்சு பாருங்கள், உலகத்திலேயே கிடைக்கிறதுக்கு இதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்றுமே இல்லை. அது உண்மையான ஒரு அபியாசிக்கு தான் ஆத்மார்த்தமாக புரியும். இருந்தும் 730 கோடி உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷனில் பாருங்கள், 30-40 லட்சம் பேர் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் சீரியஸாக எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க தெரியாது. அவங்க தான் கேட்டுக்கணும். உண்மையாகவே நம்ம தீவிரமாக பயிற்சி மேற்கொள்ளும் பட்சத்தில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்ஃபுல்னஸ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன். இந்த கண்டிஷனை புரியறதுக்கு முன்னாடி 2-3 ஸ்டாண்டர்ட் கேள்வி, இதை நான் திருப்பூர்லேயே 2 டாக்கில் சொல்லியிருக்கேன் நேரம் வந்தபோது அந்த காலத்தில். ஆனால் எல்லோரும் திரும்பி கேட்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனுக்கும் அப்ரோச்சுனுக்கும் கண்டிஷனுக்கும் என்ன வித்தியாசம். இன்றைக்கி கேட்ட கேள்வி கூட ஒருத்தர் பாயிண்ட்டை பற்றிலாம் கேட்டார், எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது. தாஜியும் சொன்னார், ஒவ்வொரு செல்லும் ஒரு பாயிண்ட்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு சக்கராவாக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும். பாபுஜி அப்படி தான் இருந்தார், டிரான்ஸ்மிட் பண்ணார்லாம் சொன்னார். பொசிஷன் அப்ரோச்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எனக்கு யாரோ ஒருத்தர், எங்கள் அப்பாவோ தாத்தாவோ இல்லை யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு 10 கோடி ரூபா போட்டு வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க. என் பேரில் 10 கோடி இருக்குது. பேங்க்கில் எஃப்டி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, 10 கோடின்னு இருக்குன்னா இப்போ என் பேரில் இருக்கிறது தான் என்னுடைய பொசிஷன். உதாரணத்துக்கு மாஸ்டர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கே உங்களுடைய சிட்டிங் மூலமாக தெரியுது, இப்போ நீங்கள் 2வது பாயிண்டில் இருக்கீங்க, உங்களுடைய டிசர்விங்னஸ் மூலமாக நீங்கள் 2வது பாயிண்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேஜ் 2, 3, 4 ஏதோ ஒன்று, இது உங்களுடைய பொசிஷன்.
இதே உங்களுடைய அப்பாவோ தாத்தாவோ இல்லை உங்களுக்கு இந்த 10 கோடி கொடுத்தவர் இந்த விஷயத்தில் இந்த 2வது பொசிஷனை கொடுத்தது குருன்னு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறாரு, நீ ஒழுங்காக உன்னுடைய வேலையை செஞ்சுட்டே வந்தனா உனக்கு 100 கோடி வரைக்கும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். 10 கோடின்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 100 கோடின்றது 10வது பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. 10வது பாயிண்ட்டு நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் நீ அதுக்கு தேவையான பயிற்சிகளையும் டிசர்விங்னஸையும் தன்மை மாற்றத்தையும் கொண்டு வரணும். வந்தால் கொடுக்குறேன் அப்படின்னு மென்டலாக அவர் மைண்டில் போட்டு வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு உடனே மெயிலில் போட்டு என்ன எனக்கு இவ்வளோ அண்ணன் பேசிட்டு போனார், மாஸ்டர்கிட்ட மெயிலே வரலையே அப்படின்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் மனதிற்கும் உள்ளத்திற்கும் இதயத்திற்கும் நடக்கக்கூடிய சம்பாவனைகள், பேச்சுவார்த்தைகள் வச்சுக்கோங்க, சம்பாஷணைகள். இந்த 10 கோடி 100 கோடி ஆகுதுன்றது அப்ரோச். அதாவது 100 கோடி வரைக்கும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரத்துக்கு உங்களுக்கு தகுதி நீங்கள் உருவாக்கினா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அதுக்கு மேலே வராது. ஸோ 10வது பாயிண்ட் வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காது. இதை இன்னொரு மாதிரி பார்க்கணுன்னா, ஒரு லிஃப்ட்டில் ஏறுறீங்க, நீங்கள் லிஃப்ட்டில் 13 மாடி இருக்குது, நீங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுக்குறாங்க. அந்த ஆக்சஸ் கார்டில் பஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பஞ்ச் பண்ண ஆக்சஸ் கார்டை நீங்கள் வந்து லிஃப்ட்டில் நுழைஞ்சோன்னா காட்டுறீங்க. அது ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் போய் ஓப்பன் ஆகுது. இதை நான் கண்கூடாக பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மேலை நாட்டில் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன். எங்கள் ஹோட்டலில் நாங்கள் தங்கும்போது எங்களுக்கு ஆக்சஸ் கார்டு கொடுத்தாங்க. அந்த ஆக்சஸ் கார்டை டேப் பண்ணால் அந்த ஃப்ளோரில் ஓப்பன் ஆகும். அந்த ஃப்ளோர் தாண்டி நீங்கள் போக முடியாது. அந்த ஃப்ளோரில் நான் இறங்கிடுறேன். அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இறங்குறேன்னா எனக்கு நான் சம்பாதிச்சது இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ளோர், ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதே வந்து அந்த ஆக்சஸ் கார்டில் எனக்கு நீங்கள் 1ல் இறங்கிடணும், ஆனால் 10 போகிறதுக்கு வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. ஆனால் இப்போ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது. எப்பப்போ நீங்கள் அடுத்த ஃப்ளோர் போகிறதுக்கு பணம் கட்டுறீங்களோ இல்லை எப்போ நீங்கள் தயாராக இருக்கீங்களோ அப்போ அந்த ஆக்சஸ் கார்டு ஓப்பன் ஆகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 10வது ஃப்ளோர் வரைக்கும் போகிறது 10வது பாயிண்ட்டுன்னு வச்சிங்கன்னா அது வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டதுன்றது அப்ரோச். நார்மலாக அப்ரோச் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இறக்கும் தருவாயில் நம்ம எந்த பாயிண்டில் போய் செட்டில் ஆகணுன்ட்டு மாஸ்டர் ஒரு மனசுக்குள்ளே அவர் நினச்சது. இன்னி கூட கருத்தில் அழகாக சொன்னார். இந்த அபியாசி கேட்டபோது மாஸ்டருக்கு அக்கறை இருக்கா இல்லையான்னு தெரில என்னப்போ சொன்னார். யார் சொன்னாங்க? மாஸ்டருக்கு தான் உங்களுடைய ப்ரோக்ரஸை பற்றி இன்னும் அக்கறை ஜாஸ்தி, முன்னேற்றத்தை பற்றி அக்கறை ஜாஸ்தின்னு சொன்னார். நம்மளுடைய அப்ரோச்சுன்றது நமக்கு அநேகமாக நம்ம போகிற கட்டத்தில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு அந்த பொசிஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. நடுவு எதுவும் நம்ம பைத்தியகார்த்தனமாக தப்பு பண்ணாமல் வேறு எதுவும் சஹஜ் மார்க்கில் ரிவர்ஸ் பாபி மகாராஜ் சொன்ன மாதிரி டோன்ட் லெட் அ கர்வேச்சர் செட்டின்னு சொன்ன மாதிரி திரும்பி போகிற மாதிரி இறங்கு முகமாக போகிற மாதிரி எதுவும் தவறு பண்ணலாம் நம்ம அங்கே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது இரண்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய முக்கியமே இல்லை. ஆனால் எது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 10 கோடி இருக்குது. இந்த 10 கோடியில் உங்களுக்கு கொடுக்கறதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ரூபாயும் என்ன நீங்கள் அதன் மூலமாக பண்ண முடியும், எதை நீங்கள் பெற முடியும், எதை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்றது தான் உண்மையான கண்டிஷன் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அந்த லிஃப்ட்டில் ஏறி போகிறேன். என்னுடைய அப்பார்ட்மெண்ட் ஒரு 360 டிகிரி அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு வட்டமாக சுற்றிட்டு இருந்தால் எல்லா சைட்லேருந்து நான் வெளியில் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமையாக ஒரு இடம் இருக்குது. கொஞ்சம் அப்படி சைடில் வந்து பார்த்தா ஒரே சாக்கடையாக இருக்குது. இன்னொரு இடத்துல போய் பார்த்தா பக்கத்தில் ஒரே விவரிக்க முடியாத கோர காட்சிகள்லாம் இருக்குது. இது மாதிரி வந்து நேரு அந்த 360 டிகிரியில் எனக்கு ஒவ்வொரு டிகிரியும் 360 டிகிரினா ஒவ்வொரு டிகிரின்னு எடுத்து ஒவ்வொரு டிகிரிலையும் எனக்கு ஒரு காட்சி கண்ணில் படுது. அந்த ஒவ்வொரு டிகிரியில் என் கண்ணில் படக்கூடிய காட்சியும் எங்கே எனக்கு வருது? அந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் வருது, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வருது. அந்த ஒவ்வொரு காட்சியும் ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கண்டிஷனை பற்றி சொல்லணும்னா கண்டிஷன்றது வந்து எப்படி வந்து மனிதர்களுடைய கைரேகை, இரு மனிதர்களுக்கு கைரேகை ஒன்றாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரின்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 ரேர், அநேகமாக இல்லைன்னே சொல்லக்கூடிய அளவு இருக்குது. இரு பேருடைய கைரேகைகள் ஒரே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான்
தாஜி அடிக்கடி அவருடைய டாக்ஸில் சொல்கிறார், ஒவ்வொரு முறை கொடுக்கக்கூடிய கண்டிஷனும் அடுத்த முறை ரிப்பீட் ஆகாது. ஏன்னா ஹைரார்கி ஆஃப் மாஸ்டர்ஸ் நமக்கு தொடர்ச்சியாக புதுசாக எதாவது கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த கண்டிஷன்றது என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம், ஒவ்வொரு சிட்டிங்லேயும் அந்த டிரான்ஸ்மிஷன் ஒன்று கொடுக்கப்படுகிறது. நம்மளுடைய டிசர்விங்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய தன்மை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி மாஸ்டருக்கு நமக்கு கொடுக்கணும்னு தோணக்கூடிய, அவர் மனதில் உதிக்கக்கூடிய ஒரு சிந்தனை நம்மளை பற்றி இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கப்படுகிறது. இந்த டிரான்ஸ்மிஷனை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, லாலாஜி மகாராஜ் அழகாக ட்ரூத் எட்டர்னலில் சொல்கிறாரு, இது வந்து ஒரு பியூராக வைப்ரேஷனாக நமக்கு வருது. அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நீங்கள் வீணை இதை மாதிரி அந்த கம்பி சார்ந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்திங்கன்னா, ரெசனன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. 3 கம்பி வீணையில் இருக்குன்னா, வீணை வாசிக்கிறது வலக்கை பார்த்தீங்கன்னா ஒரு முதல் கம்பியில் இந்த பக்கத்தில் மீட்டிகிட்டு இருப்பார், இடது கையில் பார்த்தீங்கன்னா 3ஆவது கம்பியில் வேறு ஒரு இடத்துல அதை கையை நழுத்திட்டுருப்பார். இது இரண்டும் ரெசனேட் ஆகும்போது, ஒரே வைப்ரேட்டிவ் ஃபோர்ஸில் ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இசை உருவாகும். எப்படி சப்த சுரங்கள் இருக்குது, ஆனால் ராகங்கள் லட்சக்கணக்கில் இருக்கோ, பாடல்கள் லட்சக்கணக்கில் இருக்கோ, நமக்கு டிரான்ஸ்மிஷனில் வரக்கூடிய வைப்ரேஷன், நமக்கு என்ன வைப்ரேஷன் என்ன கண்டிஷன் கொடுக்கணும்னு அவர் நினைக்கிறார். அந்த கண்டிஷன்றது அன்பு வழியாக இருக்கலாம். அன்புலேயே ஒரு 10,000 டைப் ஆஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். இல்லை நம்மளுடைய ஆணவத்தை குறைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனை நமக்கு கொடுக்கலாம். நீ கூட அவருடைய டாக்கில் பல ரேர் ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரீஸ் இதெல்லாம் கல்ச்சர் பண்ணி நம்ம மாற்றிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டிஷனும் ஒரு விதை மாதிரி. அந்த விதைன்றது நமக்கெல்லாம் கொடுக்குறாரு. அவர் மரமாக கொடுக்குறதே கிடையாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அந்த விதையை வைப்ரேஷனாக வரும்போது ஒரு சவுண்டுன்னு வச்சுக்கோங்க, ஷப்துன்னு சொல்கிறாங்க இல்லையா சான்ஸ்கிரிட்டில், அந்த சவுண்டு அதிர்வலைகள் நமக்கு வரும்பொழுது, நீங்கள் திருடைமருதூர் கோயில் போயிருந்தீங்கன்னா யாருக்கா தெரியாங்க, ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலில் பேக் சைடில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு பெரிய மூடப்பட்ட ஒரு அறை இருக்கும் சன்னிதானத்துக்கு பின்னாடி. அங்கே சின்னதாக காது வைக்கிற மாதிரி 2 துளைகள் இருக்கும். அந்த காதல் அங்கே வச்சிங்கன்னா உள்ளே வந்து ராவணன் வந்து சிவனுக்காக வீணை வாசிச்சிட்றதுக்காக ஒரு ஐதீகம். நான் பலமுறை அந்த கோயில் போயிருக்கேன், என்ன உறவினர்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்க. எங்கள் அப்பா கூட கொஞ்சம் வருஷம் அங்கே இருந்தார். அதில் காது வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒவ்வொரு முறை ஒரே மாதிரி சவுண்டு வராது, ஒவ்வொருத்தரையும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும். நம்பிக்கை இல்லாதவர்கள் அது வந்து வெறும் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்டு, அந்த 2 கேப்பு மூலமாக அந்த சவுண்டு போய்ட்டு வருதுன்னு சொல்கிறாங்க உண்டு. நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ராவணன் வந்து சிவனுக்காக அங்கே உள்ளே வீணை வாசிச்சிட்ருக்காங்க, அதனுடைய சத்தமாக நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கண்டிஷன் நமக்கு கொடுக்கப்படுவதும். எப்படி வந்து கர்ணனை பற்றி எல்லாரும் பாடுவாங்களோ, என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியேன்னு பாடுவான். அதே மாதிரி மாஸ்டர் ஒவ்வொரு சிட்டிங்லையும் தண்ணியே நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது வைப்ரேஷன் ஃபோர்ஸாக வருது, அது நம்ம ஹார்ட்டில் இறங்குது. அந்த வைப்ரேஷன் நம்ம முதல்ல ரெசனேட் பண்ணணும். எப்படி ஒரு வீணை வந்து அபஸ்வரமாக நம்ம காதில் கேட்குதுன்னா, இந்த 2 கம்பிகளும் தந்திகளும் அந்த இதுவும் சேராத போது பார்த்திங்கன்னா ராகம் தப்பும், அபஸ்வரமாக சவுண்டு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்மிஷன் வைப்ரேட்டரி ஃபோர்ஸ்
சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், புரியும், உணர முடியும். இன்றைக்கி பாயிண்ட் 1ல் ஒர்க் பண்ணார். இன்றைக்கி அழகாக சொன்னார் இல்லையா, ஒரு அபியாசி ஒரே ஒரு முறை மட்டும் பயணத்தை மேற்கொள்வதில்லை, 1லேருந்து 13 மீண்டும் மீண்டும் வரணும். ஏன்னா அந்த பாயிண்டில் உங்களுக்கு அப்சல்யூட் மாஸ்டரி கிடைக்கணும். அப்சல்யூட் மாஸ்டரி கிடைக்கணும்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அவர் வந்து ஒரு லெசனை கொடுக்குறாரு. அந்த லெசனை எப்படி கொடுக்குறாரு? ஒரு கண்டிஷனாக, ஒரு விதையாக கொடுக்குறாரு. ஒவ்வொரு பாயிண்டினுடைய தன்மைகளும் நிறைய புத்தகங்களில், லாலாஜியோட புத்தகங்கள், பாபுஜி மகாராஜோட புத்தகங்கள், தாஜியோட பல யூடியூப் டாக்ஸ், சார்ஜி மகாராஜோட சில டாக்ஸ், எல்லாத்துலேயுமே என்னென்ன மாதிரிலாம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறன்றது திரும்பி 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 சொல்கிறாங்க. அதனால் அதில் நான் டீட்டெயிலில் போகிறதில்ல. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி, ஒரு டெக்னிக்கை எப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியுன்றத டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே தான் வந்து தாஜியோடைய உண்மையான ரிசர்ச் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவலில் வருது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, VOWELS. அந்த 5 எழுத்துக்கள் தான் வவல்ஸ், AEIOU. ஆங்கிலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எந்த வார்த்தை வேணால் சொல்லி பாருங்கள். 1,00,000 வார்த்தைகள் சொன்னால் 1-2 வார்த்தைகள் தவிர இந்த AEIOU அப்படின்ற ஏதாவது ஒரு எழுத்து இல்லாமல் உங்களால் ஒரு வார்த்தையை உருவாக்க முடியாது. எந்த பேர் வேணால் நீங்கள் சொல்லி பாருங்கள். எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, ரொம்ப 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 கம்மி. உண்மையான ஆங்கில பாண்டித்யம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தெரியும், காயின் பண்ண முடியும். எந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் இந்த ஏ என்ற எழுத்தோ, இ என்ற எழுத்தோ, ஐ என்ற எழுத்தோ, ஓ என்ற எழுத்தோ, யூ என்ற எழுத்தோ இல்லாமல் இருக்காது. எதற்காக இது நான் சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் எப்படி வந்து ஒரு வார்த்தையை இந்த 5 எழுத்துக்கள் இல்லாமல் ஆங்கிலத்தில் அமைக்க முடியாதோ, ஆனால் இந்த 5 எழுத்துக்களை மாறி மாறி வெவ்வேறு விதம் மற்ற 21 எழுத்துக்களோடு யூஸ் பண்ணும்போது லட்சக்கணக்கான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வருதோ, அதே மாதிரி தான் அந்த ஃபண்டமெண்டல்ஸ் அவர் சொல்கிற அந்த 5 கருத்துக்கள், AEIOUக்கு பின்னாடி இருக்கிற 5 கருத்துக்கள் வச்சு தான் இந்த கொடுக்கப்படக்கூடிய கண்டிஷனை நம்மளால் உள்ளே வாங்க முடியும். என்னது அப்படின்னா, அந்த AEIOUனா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏன்றது பார்த்தீங்கன்னா அக்வயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தமிழில் சொல்லணும்னா முயன்று பெற்றிடுதல். அக்வயர் அன் அசெட், அக்வயர் வெல்த், அக்வயர் நாலேஜ், அக்வயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்கிறதுனா, அக்வயர்னா ஒரு முயற்சியோடு நம்ம மனசு ஈடுபாடோடு செய்யும்போது அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்ளணும். அதுதான் அக்வயர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா என்லிவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்கு ஒரு 1000 ரூபா வருது வேலையில், இன்றைக்கி கையில் நிற்குது செலவு போக. அது அப்படியே வந்து நீங்கள் ஒரு வெடலை பையன் மாதிரி எடுத்து செலவிச்சு வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அக்வயர் பண்ணது அப்படியே போயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த முதல் பாயிண்ட்லேயே நம்மளுடைய சிட்டிங்கில் கொடுக்கக்கூடிய கண்டிஷன் நம்ம இழந்துடுறோம். உதாரணத்துக்கு நீங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு வர்றீங்க, மாத கடைசியில் சம்பளம் வாங்க மறந்துடுறீங்கள, கேட்கறது இல்லை, கொடுத்தா வேணான்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு கையில் அந்த சம்பளம் வருமா? வராது. ஓனரே கொடுத்தா கூட டேபிள் வச்சுட்டு போயிடாரு, அதெல்லாம் சொல்லாதப்பா, இந்தா வச்சுக்கோ. நீங்கள் ஆனால் அதை எடுக்கலை, இல்லை மறந்துடுறீங்க, இல்லை சம்பளம்னு ஒன்று இருக்கிறதே உங்களுக்கு தெரியல. அப்போ என்ன ஆகும்? உங்களோட முயற்சிக்கு கிடைத்த அந்த வெற்றியோ பணமோ கையில் கிடைக்காம போயிடுது. அதேமாரி தான் இது. முயன்று பெற்றிடுதல் ரொம்ப முக்கியம். முயலணும், நம்ம சைட்லேருந்து ஒரு முயற்சி இருக்கணும். அந்த வைப்ரேஷன் வருது, சவுண்டாக, டிரான்ஸ்மிஷன் வைப்ரேஷனாக ஒரு சப்தம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி
ஆடிபிள் சவுண்டு கிடையாது, காதில் விழக்கூடிய சத்தம் இல்லை, ஆனால் உணரக்கூடிய சத்தங்கள். அது வெவ்வேறு லெவலில் ஃப்ரீக்குவென்சி மாறும். விஸ்பர்ஸ் ஃபுல்லாகவே வைப்ரேஷனில் வாங்கி எழுதினது தான் மீடியம் சொல்லியிருக்கார் இல்லையா, சார்ஜியும் சொல்லியிருக்காரு, தாஜியும் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்கள் முயலணும். அந்த முயலுவதற்கு என்ன ஸ்டெப்ஸ்ன்றதுனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே பண்ணி காட்டுறேன். நீங்கள் போகும்போது இந்த ஏஇஐஓயை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இந்த கடைசியில் நான் சொல்லக்கூடிய இந்த 10 ஸ்டெப்ஸை நான் அப்புறம் கூட நான் உங்கள் ஜோன் இவரோட ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு அனுப்ப சொல்கிறேன். ஆனால் அவங்கள அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறேன். நீ தமிழ்லேயே பண்ணுவோம். அக்வயர் பண்ணிடுறோம். அடுத்த ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கணும். என்லிவன் அப்படின்வாங்க, உயிரூட்டிடச் செய்தல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எனக்கு ஒருத்தர் 1000 ரூபா கொடுத்தாருன்னா அந்த 1000 ரூபாய் நான் விடலை போய் நான் செலவிச்சிடலாம். இல்லை அந்த 1000 ரூபாயை எடுத்து நான் ஒரு வியாபாரத்தில் போடுறதோ, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போடுறதோ, தங்கமாக மாற்றுவதோ, இல்லை ஒரு சிறு சேமிப்பு கணக்கில் போடுறதோ, அது எங்கள் கையில் தான் இருக்குது. முதல்ல முயன்று பெற வேண்டும், அக்வயர். ரெண்டாவது உயிரூட்டச் செய்ய வேண்டும். அதுக்கு நம்ம லைஃப் கொடுக்கணும். இப்போ எனக்கு அவர் ஒரு விதை கொடுக்குறார், சிட்டிங்கில் கண்டிஷன்ற ஒரு விதையை கொடுக்குறார். அந்த விதையை நான் முதல்ல கை நீட்டி பாவனை சரியாக இருந்து, ஆட்டிடியூட் சரியாக இருந்து, ஐயா கொடுங்க, எனக்கு ஏதோ கொடுக்குறீங்க, தயவு செஞ்சு கொடுங்க. சிட்டிங் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு ப்ரேயர்ஃபுல் மோடோடு உட்காருங்க. எனக்கு கொடுக்கக்கூடிய கண்டிஷனை தயவு செஞ்சு எனக்கு புரிய வைக்கக்கூடிய அனுபவத்தையும் பக்குவத்தையும் சென்சிட்டிவிட்டியும் எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க, உணரும் தன்மையும் கொடுங்க. இதனால தான் அந்த சிட்டிங் முடிஞ்சு 5 நிமிஷம் 7 நிமிஷம் உட்காரது எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு இன்றைக்கி புரியும். இவ்வளோ நாளாக மாஸ்டர் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு வேளை அப்படியே மேம்போக்காக கேட்டு விட்ருக்கலாம். நான் உங்களுக்கு தமிழ் இனி நல்லா இறக்குறாது, அப்போ உங்களுக்கு புரியும். என்ன பண்ணணுன்றதும் சொல்கிறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஒவ்வொரு சிட்டிங் முடிஞ்ச உடனே அந்த விதை என் கையில் கிடச்சோன்னே அதை தூக்கி நான் போட்டேன்னா என்ன ஆகும்? அதுவும் ஒரு அரிய விதை, சந்தன மரத்தினோட விதையை வச்சுக்கோங்க, அந்த குச்சியோ விதையோ, அதை தூக்கி போட்டுருவோமா? ஏன்னா சந்தனத்தோட அருமை நமக்கு தெரியும், கிலோ எவ்வளோ வேலைன்னு தெரியும். அதனால தான் சாண்டல்வுட் பிளான்டேஷன் அவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ முக்கியமாக, அவ்வளோ கஷ்டம், எதிர்காலத்தில் அவ்வளோ பணம் வரும், அவ்வளோ நல்லது. அதுக்கு நம்ம உயிரூட்டணும். எப்படி? சரியான சாயிலை சூஸ் பண்ணி, என்னோடய ஹார்ட்டுன்ற சாயிலை சரியாக சூஸ் பண்ணி, அதில் அன்பை வளர்த்து, அதில் அந்த கண்டிஷனை உள்ள விதைச்சி, அதுக்கு உரம் போட்டு தண்ணி விட்டு வளர்த்தாதான் அந்த விதையானது பெருசாக வளரும். 3வது ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இம்பைப் ஆர் இன்டென்சிஃபை அப்படின்னு சொல்லுவாங்க. AEI, இம்பைப் ஆர் இன்டென்சிஃபை அப்படின்னா என்ன? ஆழப்படுத்திடல். இந்த செடியை மேம்போக்காமல் அந்த விதையை அப்படி போடாமல் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுலையும் அந்த கண்டிஷன் போகும். அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? அந்த கண்டிஷனாக நீங்கள் மாறிடுவீங்க. அதுதான் அடுத்த ஸ்டெப். ஆழப்படுத்திடல்னா மனசில் ஒரு பிரார்த்தனையோட அந்த கண்டிஷனை வாங்குகிறோம், அந்த கண்டிஷனை புரிஞ்சுக்கிறோம், அந்த கண்டிஷனுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுக்குறோம். அந்த கண்டிஷனை ஒவ்வொரு செல்லு 7 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குதுன்னு உடம்புல சொல்கிறாங்க, ஒவ்வொரு செல்லுக்கும் அதை ஆழப்படுத்தி அனுப்புகிறோம். அனுப்பினதுக்கு அப்புறமாக அந்த கண்டிஷனோட நான் ஒன்றாகணும். அதுதான் AEIO, பிகமிங் ஒன் வித் இட், ஒன், அதுடன் ஒன்றாகுதல். எனக்கும் அதுக்கும் வித்தியாசமே கிடையாது. பாலாஜி மகாராஜ் சொன்ன மாதிரி இந்த பாத் ஆஃப் லவ், there is only I, அவர் மட்டும்தான் இருக்கார். நான் இருந்தால் அவர் இல்லை, அவர் இருந்தால் நான் இல்லை, இருவரும் ஒன்றாகி விடுகிறோம் இல்லையா? ஈருடல் சேருதலை விட முக்கியம் இரு இதயங்கள் சேருதல். என்னோட இதயமும் குருநாதரோட இதயம். அந்த கண்டிஷனோடு நான் ஒன்றாயிட்டேன். எனக்கும் அந்த கண்டிஷனுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்போ என்ன ஆகும்? அடுத்த முறை எனக்கு சிட்டிங் வரும்போது நான் எந்த கண்டிஷனாக இருந்தாலும் அந்த கண்டிஷனில் அடுத்த லெவலில் அவர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1ஆம் கிளாஸ் பையன் 1ஆம் கிளாஸ் புக்கோட ஐக்கியமாகி ஆழப்படுத்தி உயிரோட்டம் கொடுத்து ஒன்றாகி, அதுவே அவனுடைய மூச்சு, அதுவே அவனுடைய செயல், அதுவே அவனுடைய எண்ணம்னு ஆட்டோமேட்டிக்காக 2ஆவது ஸ்டாண்டர்ட் போயிடுவான்.
வாத்தியார் அடுத்த தடவை கிளாஸ் எடுக்கும்போது, தம்பி நீ ரெடி ஆகிட்டா வா 2ஆம் கிளாஸ் அழைச்சிட்டு போகலாம், அடுத்த கண்டிஷன் ஒன்று கொடுக்குறேன், அடுத்த சாப்டர் படிக்க வைக்கிறேன், அடுத்த டாபிக் ஒன்று சொல்லித்தரேன் அழைச்சிட்டு போ. இல்லைனா என்ன ஆகும், முதல்ல படித்ததையே ஒரு சிட்டிங்கில் மாஸ்டர் வராரு, ஒரு கண்டிஷனை கொடுக்குறாரு, பார்க்குறாரு, போன தடவை கொடுத்த கண்டிஷன் அப்படியே இருக்கு, சரிப்பா இந்த கண்டிஷன் நீ திரும்பி டெவலப் பண்ணிக்கோ அப்படின்னு போய்ட்டார். மேம்போக்காக நமக்கு ஒரு சிட்டிங் முடித்த ஒரு திறமை இருக்கும். இன்வேரியபிள் சிட்டிங் முடிஞ்சால் ஒரு ப்ரிசெப்டர் அபியாசி கேட்ட ப்ரிசெப்டராக இருக்கிறவங்க இந்த செஷன் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அபியாசிகள் என்ன சொல்லியிருப்பாங்க, சூப்பராக இருந்தது பிரதர், நல்லா இருந்தது பிரதர், ரொம்ப தாட்ஸ் பிரதர், டிஸ்டர்பிங்காக இருந்தது பிரதர், இல்லை சிஸ்டர், இவ்வளோ தான் இருக்கும். இது வந்து ஒரு மேம்போக்கான ஒரு சூப்பர்ஃபிஷியல், தப்பு இல்லை, ஒரு சூப்பர்ஃபிஷியல் கண்டிஷன். அமைதியாக இருந்தது, ஸ்டில்லாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, மாஸ்டரோட அன்பை உணர முடிஞ்சது, எல்லாம் கரெக்டு. ஆனால் அதை மீறி உள்ளே பார்த்தீங்களா, உள்ளே ஏதோ இருக்குது. ஒரு கவரை கொடுக்குறாரு, கவரை பார்த்து சந்தோஷம் அடைவோமா, கவருக்குள்ளே என்ன இருக்குன்ற லெட்டரை பிரித்து படிப்போமா? பிகமிங் ஒன் வித் இட், அதுடன் ஒன்றாகுதல். இது அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா AEIOU, பிகமிங் யுனைடெட் ஆர் அ ஸ்டேட் ஆஃப் யூனியன். அதோட நான் ஐக்கியமாயிடுறேன், எனக்கும் அதுக்கு இனிமேல் வித்தியாசமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் அடுத்ததோட ஒரு ஓவர்லாப்பிங். இப்போ வந்து நீங்கள் தென்குமரிக்கு போய் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் பே ஆஃப் பெங்கால், நேர் இந்தியன் ஓஷன், ரைட்டில் அரேபியன் சி. மூணுத்துலேயும் எந்த தண்ணின்னு கேட்டால் அவங்களால சொல்ல முடியுமா? ரொம்ப கஷ்டம், யாராலையும் சொல்ல முடியாது. தண்ணி சேர்ந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்ந்து அடித்து விலக முடியுமா? அதே மாதிரி தான் AEIOன்ற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னொன்றத்தோட ஓவர்லேப் ஆகும். இருந்தாலும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சதுனால தான் நமக்கு புரியும். உயிரூட்டி உள்ளீர்த்து அதனுடன் ஒன்றாகி இறுதியில் ஐக்கிய நிலையை அடையணும். இந்த கண்டிஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான கண்டிஷனை மாஸ்டர் கொடுக்குறார், லட்சக்கணக்கான கண்டிஷனை வச்சுக்கணும். அதை ஆனால் நம்ம உணராத போது எந்த அளவுக்கு நம்ம மேலே அவர் வருத்தப்படுவார்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இந்த AEIOU அப்படின்றத நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, இதை நான் ஒரு 10 ஸ்டெப்பாக எழுதி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக ஒரு சிட்டிங் முடித்தோன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை நான் முதல்ல இந்த ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு மெதுவாக ஒரு கைடட் ரிலாக்ஸேஷன், கைடட் மெடிடேஷன் மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் கஷ்டப்பட்டு இப்போ நோட்ஸ் எடுக்க வேணாம், இதை நான் உங்களுக்கு அப்புறமாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜோனலுக்கு அனுப்புகிறேன், அவர் உங்களுக்கு அனுப்புவார். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்த ஒரு 5-6 நிமிஷங்கள் இப்போ நம்மளுக்கு ஒரு தியானம் வந்ததாக நினச்சி கண்ணை மூடி, தியானம் முடிஞ்சதாக நினச்சி என்ன பண்ண போகிறோன்ற ஒரு ஸ்டெப்ஸை பார்க்க போகிறோம். தியானம் ஒரு முடிஞ்சதாக கண்ணை மூடின ஸ்டேஜுக்கு நம்ம போகிறோம். அதுக்கப்புறமாக கண்ணை திறப்பதற்கு முன்னால் மாஸ்டர் சொல்கிற மாதிரி அந்த 5 நிமிஷம் எப்படி இந்த AEIOUவை ப்ராக்டிஸ் பண்ணுறது, எப்படி அதை முயன்று பெற வேண்டும், எப்படி உயிரூட்ட செய்ய வேண்டும், எப்படி ஆழப்படுத்த வேண்டும், எப்படி ஒன்றாக வேண்டும், எப்படி ஐக்கியமாக வேண்டும். இந்த சிம்பிள் 10 ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது எல்லாரும் தயவு செஞ்சு அன்மியூட் பண்ணிடாதீங்க, சவுண்டு வந்தால் மற்றவங்களுக்கு தொந்தரவாயிடும். யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ தயவு செஞ்சு லகுவாக உட்காந்துக்கோங்க, ஸ்பீக்கர் ஆன்லேயே இருக்கட்டும். மெதுவாக லேசாக கண்ணை மூடுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமாக நான் ஒரு சிட்டிங் கொடுப்பேன். அந்த சிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை நீங்களே ஃப்ரீயாக இருக்குமோ பண்ணி பார்க்கலாம். இது சிட்டிங் போது மட்டும் இல்லை, கான்ஸ்டன்ட் ரிமெம்பரன்ஸில் எப்பப்போலாம் உங்கள் ஹார்ட்டு கனெக்ட் ஆகி வைப்ரேஷன் ஃபீலிங் இருக்கோ, ஆக்சுவலாக நடந்துகிட்டே இருக்குது. நான் தான் முன்னாடி சொன்னேன், எப்படி சாப்பாடுன்றது வந்து சாப்பிடும்போது மட்டும் நடக்கிறதில்ல, 24 hours நடக்குதோ, வரக்கூடிய காற்று, மூச்சு காற்று, பார்க்கக்கூடிய விஷயங்கள், நுகரக்கூடிய விஷயங்கள், தொடக்கூடிய விஷயங்கள், எண்ணக்கூடிய விஷயங்கள் மூலமாக உடலில் உணவு வருதோ அதேமாரி தான் கண்டிஷன் வருது. எப்பப்போலாம் தோணுதோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிஷன் உங்களுக்கு AEIOUவை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணும். இதன் மூலமாக மாஸ்டர் என்ன சொல்கிறாரு,
நம்ம ஒரு ரோஜா பூவில் இருக்கிற ஒரு இந்த ஃப்ராக்ரன்ஸு நம்மளுடைய கண்டிஷனில் வரும். நம்மள்ட்ட ரோஜா பூ ஃப்ராக்ரன்ஸ் நம்ம கையில் இருந்தால் பக்கத்தில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக வரும். இல்லை யாரும் வந்து என் கையில் எண்ணெயா கையில் வச்சுருக்க ரோஜா பூவை என் கையில் கொடுன்னு கேட்க வேணாம். அந்த ஸ்மெல் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். கசக்காமல் கசக்கிய ஒரு ரோஜா பூவில் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு அபரிதமான நறுமணம் எப்படி எல்லாருக்கும் வருதோ அதே மாதிரி இந்த ஏயுவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ஜில்லா ஃபுல்லாக, உங்கள் ஏரியா ஃபுல்லாக, மாவட்டம் ஃபுல்லாக உங்களால் இந்த கண்டிஷனை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். எதனால் பண்ணணும்? இந்த கண்டிஷனை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் ஹார்ட்ஃபுல்னஸ்னுடைய அதிர்வலைகள் நீங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ஏரியாலையும் பழகும். என்ன தான் நீங்கள் கூட்டம் போட்டு என்ன தான் சி கனெக்ட், யூ கனெக்ட், ஓப்பன் ஹவுசஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு கிராஸர் லெவல், தப்பு கிடையாது. கிராஸர் லெவலில் மாஸ்டரோட மெசேஜை பேசி புரிய வைக்கிறோம். ஆனால் ஒரு ரொம்ப சிம்பிளாக அதிர்வலைகள் மூலமாக புரிய வைக்கணும்னு சொன்னால் ஏஇஐஓ ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஒரு கண்டிஷன் கிடைக்குது, ஏஇஐஓ மூலமாக அதை உள்ளே இறக்கிக்கிறோம். அது நம்மளே ஒரு ஃப்ராக்ரன்ஸாக மாறுது. அது நம்ம இருக்கக்கூடிய ஏரியா ஃபுல்லாக நறுமணமாக பரவுது. இதை எப்படி அப்படின்ற ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸாக பார்க்குறோம். தயவு செஞ்சு எல்லோரும் கண்ணு மூடிக்குங்க. ஒரு 10 செகண்ட் அப்படியே கண்ணை மூடி மாஸ்டரோட மனசுக்குள்ளே கனெக்ட் பண்ணி, இதயத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணி, மாஸ்டர் இப்போ தான் ஒரு சிட்டிங் கொடுத்து முடிச்சிருக்காரு அப்படின்ற எண்ணத்தோடு அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கண்ணை திறக்காமல் மனசுக்குள்ளே உருவப்படுத்தி விஷுவலைஸ் பண்ணி அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பும் எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஸ்டெப், கண்ணை மூடி, மூடிய கண்களுடன் அப்படியே சில நேரம் ஹார்ட்டையே கவனி. இதயத்தில் உணர்வு பூர்வமாக நிறைந்திருக்கும் நிலையினை, மாஸ்டர் கொடுத்த கண்டிஷனை மெதுவாக உடல் முழுவதும் பரவச் செய்யுங்கள். உச்சந்தலையில் தொடங்கி கால் மற்றும் கை விரல்களின் நுனிகள் வரையில் இந்த கண்டிஷனானது பரவச் செய்கிறீர்கள். உடலின் ஒவ்வொரு உயிரணுவும் நுண்துளையும் இந்த அன்பையும் ஒளியையும் ஈர்த்து உட்கொள்வதை மெதுவாக உணருங்கள். ஒவ்வொரு உயிரணுவும் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் உயிர் பெற்று எழுவதை நன்றாக உணர்வீர்கள். நீங்களே ஒரு ஒளிப்பந்தாக மாறி அனைத்து திசையிலும் 360 டிகிரியில் ஒளி வீசுவதை உருவப்படுத்தி உணருங்கள். மாஸ்டர் கொடுத்த இந்த கண்டிஷனானது, இந்த சக்தியானது உங்கள் அறை, உங்கள் வீடு, நீங்கள் வசிக்கும் தெரு மற்றும் எல்லா சுற்றுச்சூழலையும் நிரம்பச் செய்வதை கண்கூட காணுங்கள். அதை உணருங்கள். மாஸ்டர் அளித்த இந்த ஒளியானது
அன்பின் மூலத்திடம் தொடர்பில் வரும் அனைவரும் அதன் நினைவில் ஆழ்ந்து மூழ்கி உள்ளதை உணருங்கள். நாட்டமுடன் ஹார்ட்ஃபுல்னஸை நாடுபவர்கள் அவர்களது பாதையில் உள்ள தடைகள் அனைத்தும் விலகி மூலத்தை மாஸ்டரை நோக்கிய பயணத்தின் வழியில் வந்தடைவதை உணருங்கள். தொடர்ச்சியாக கண்மூடிய நிலையில் உங்களுடைய இதயத்தில் ஆழ்ந்து இருங்கள். சரியான நேரம் வந்ததாக உணரும் பொழுது இந்த கண்டிஷனை இந்த தியானத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் மட்டும் முழுவதாக பெறாமல் அனைவருக்கும் அதை நான் கொடுத்து விட்டேன் என்ற எண்ணம் மனதில் வரும்பொழுது மிக மிக மெதுவாக உங்களுடைய கண்களை திறவுங்கள். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் தியானத்தில் கிடைக்கக்கூடிய கண்டிஷனை இந்த AEIOU அப்படின்ற மாஸ்டர் கொடுத்த ஒரு அருமையான ப்ராசஸ் மூலமாக எப்படி நம்ம உள்ள வாங்கி அதை எப்படி உலகத்திற்கும் கொடுக்கணுன்றத ஒரு அருமையான பயிற்சியாக பார்த்தோம். இந்த கடைசி 50 நிமிஷத்தில் பொசிஷன், அப்ரோச், கண்டிஷன் இதை மாதிரி பல விஷயங்களை நம்ம தீர்க்கமாக உள்ளே இறங்கி பார்த்துருக்கோம். முக்கியமாக AEIOUவை ரொம்ப சிம்பிளான ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றதையும் நம்ம ஆக்சுவலாக பார்த்துருக்கோம். இந்த பதிவு இன்றைக்கி முடிஞ்சதுக்கப்புறமாக இந்த 10 சிம்பிள் ஸ்டெப்ஸை நான் உங்களுக்கு உங்கள் ஜோனலோட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டாக்கும் யூடியூப்பில் அப்லோட் ஆகும். நீங்கள் வேணுங்கிற போது அங்கே போயும் கேட்டுக்கலாம். எப்படி ஒரு கைடட் ரிலாக்ஸேஷன், கைடட் மெடிடேஷன், கைடட் க்ளீனிங், கைடட் ப்ரேயர் பண்ணுறோமோ, கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி நம்மளுக்கு தியானன்றது ஆட்டோமேட்டிக்காக வருதோ, அதே மாதிரி இந்த AEIOUவையும் உள்ளே வாங்கிறதுன்றது கொஞ்ச நாளில் உங்களுக்கு 1 வாரம் 10 நாளில் பழகிடும். இது வரைக்கும் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இப்போ என்னுடைய டாக்கை முடிச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஏதாவது இப்போ உங்களுக்கு யாராவது கேள்விகள் வேணால் நீங்கள் தயவு செஞ்சு கேட்கலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செட்டிங் போகிறோம். நன்றி, வணக்கம்.